படை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் 400 கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. என் அன்பிற்கினிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்தமைக்காக சூழ்நிலையை ஆண்டவருக்கும் ஸ்தல போதகர் அருப்பணி லாசரையா அவர்களுக்காகவும், அவர்களோடு இணைந்து பணி செய்யும் செயலர், பொருளர் மற்றும் திருச்சபையுடைய மூத்த மக்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட மிஷனரி மோனகன் அந்த திருச்சபையில் காலையில் அழைக்கப்பட்டிருந்தேன். அங்கு காலை 6:30 மணி சர்வீஸ் அட்டன் பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக 8:30 மணி சர்வீஸில் உங்களோடு வருவதற்கு அன்று இருந்த ஆயர் ஜோஸ் அவர்களிடம் கேட்டபொழுது அவர் அன்போடு ஐயா வாங்கினார். ஆனால் இன்று அவர் எங்களுடைய திருச்சபைக்கு ஆயராக ரெவரண்ட் ஜோஸ் இருக்காங்க. இந்த நாளில் அன்பு சகோதரர் லாசர் அவர்கள் இருப்பதை குறித்து ஆண்டவருக்கு நன்றி. அவர்களும் வந்தவுடன் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஐயா அன்போடு வாங்க என்று அழைத்தமைக்கு அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவரோடு கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களாக, பாஸ்டர் லாசரோடு ஒரு 20 வருடங்களாக ஒரு நல்ல தொடர்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒரு சிறப்பான ஊழியர். தாசபுரமும் ஒரு சிறப்பான ஒரு திருச்சபை. அநேக ஆயர்கள் பணி செய்திருக்காங்க, சிறப்பான ஆயர்கள் பணி செய்திருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சவர்னா ஜான் பனியன் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ தெரில. ரொம்ப ஒரு சிறப்பான ஆயர் ஜான் பனியன். அவருடைய மெசேஜ் கேட்டிங்கன்னா ஒரு 25 மினிட்ஸ். ஆனால் 25 மினிட்ஸ் வேறு நினைவுகள் வரக்கூடாது. மெசேஜை மட்டும்தான் கவனிக்கணும். நீங்கள் ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் திரும்பிட்டா அவர் ட்ராக் எங்கேயோ போயிடும். அப்புறம் நீங்கள் அவர் பக்கத்துலேயே போக முடியாது. ஆனால் இறை சிந்தனை ரொம்ப தெளிவாக நல்லா பேசுவார். அவரோடும் அவருடைய குடும்பங்களோடு நல்ல தொடர்பு. தொடர்ச்சியாக அநேக ஆயர்கள் பணி செய்திருக்காங்க. எனக்கு நான் ஒரு ஹானரியாக ஆயராக எனக்கு அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. திருநெல்வேலி திருமண்டலம் தெரிந்த திருச்சபை, திருநெல்வேலி திருமண்டலத்தில் பிஷப் ஜேசி கிறிஸ்தாஸ் ஐயா அவர்கள் மூலமாக எனக்கு ஆர்டினேஷன் 2016 ஜூலை 3 எனக்கு டீக்கன் போஸ்டிங் கொடுத்தாங்க, ஹானரி டீக்கன். 2017 டிசம்பர் 21 ப்ரெஸ்பிரைட்டர் ஹானரியாக பொறுப்பு கொடுத்தாங்க. கொடுத்த நாளிலிருந்து கொடுக்கும் முறை நான் கப்பேரராக திருச்சபையில் பணியாற்றியிருக்கிறேன். பல ஆண்டுகள், நிறைய நாட்கள் சர்ச்சில் செக்ரட்டரிங்கிற ஒரு பொறுப்பில் ரொம்ப நாளாக இருந்திருக்கிறேன். திருச்சபையோடு ஒரு 20 வயதிலிருந்தே நான் தொடர்ச்சியாக பணி செய்து கொண்டிருக்கிறேன். 65 கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக திருச்சபை ஊழியங்களோடு என்னை இணைத்து அநேக திருச்சபைகளுக்கு கடந்து போய், அது மட்டுமல்ல 6 ஆண்டுகள் இந்திய மிஷனரி சங்கத்தின் தேசிய தலைவராக, பிரசிடெண்டாக பணி செய்திருக்கிறேன். இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் கடந்து சென்று ஆண்டவருடைய பணியை செய்திருக்கிறேன். தொடர்ச்சியாக NMSI, நேஷ்னல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியா, அதில் ட்ரெஷரராக இன்று பணி செய்து கொண்டிருக்கிறேன். கடந்த வாரத்தில் 3 நாட்கள் டார்ஜிலிங் பகுதியில் உள்ள டப்ளிங்கிற ஒரு ஊர் பகுதியில் 2 பள்ளிகள் சந்தித்து, அந்த பின்தங்கின பகுதி, ரோடே இல்லை, சாலை போக்குவரத்தே இல்லை, ஒரு 1 கிலோமீட்டர் போகிறதுக்கு 15 நிமிடம் ஜீப்பு மட்டும்தான் போகுது. அதுலேயும் ஒரு கிராமத்துக்கு போனோம், வண்டி போகலை, நடந்து தான் போனோம். ஒரு கிராமத்துக்கு நடந்து தான் 2 கிலோமீட்டருக்கு 35-40 நிமிஷம் நடந்து போனோம். ஒரு இடத்துல தலைகீழமாக பள்ளம் இறங்குது, ஒரு இடத்துல தலைமையில் ஏறுது, ரோடே இல்லை, கல் மண், அப்படி ஒரு மாதிரி பயமான சூழ்நிலையில் நேற்று காலை இதே டைம் அந்த கிராமத்தில் அந்த பள்ளியில் ஆண்டோடைய பணியை செய்து கொண்டிருந்தேன். 25 பிள்ளைகள் படிக்கிறாங்க. ஒருவேளை அந்த பள்ளிக்கு வரணுன்னா ஒரு 8 கிலோமீட்டர் போக்குவரத்து கிடையாது, வசதி கிடையாது. 3, 4, 5 கிலோமீட்டர் 4 வீலர் டிரைவ், ஜீப்பு மட்டும்தான் போகும். நம்ம வச்சுருக்க கார்லாம் 2 வீல் டிரைவ். 4 வீல் டிரைவ்னால் 2 கிரவுண்ட் இருக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக், 2 சுற்றும், அது புஷ் பண்ணி தள்ளும். அதில் 4 வீல் போக முடியாத இடமும் அந்த இடத்துல ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போனோம். 6 கிலோமீட்டர். கடந்த வியாழன்
காலையில் ஒரு சர்ச், மால் பஜார், சிலிகுடி பக்கத்தில் மால் பஜார்ங்கிற ஒரு இடத்துல சர்ச் டெடிகேஷன் முடித்து அங்கேருந்து டார்ஜிலிங் பகுதிக்கு போனோம். ஆனால் டார்ஜிலிங் போல கவர்மெண்ட் டப்ளிங் பகுதிக்கு கடந்து போனோம். எல்லாம் கிராமங்கள் தான், அரசாங்க போக்குவரத்துகள் இல்லாத பகுதி. அதை பார்க்குறப்போ எனக்கு ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட டிஎஸ் நிறுவனத்துடைய ப்ராடக்டுடைய சேல்ஸுக்காக நான் கொடைக்கானலுக்கு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் கிராமங்கள் நடந்து போயிருக்கேன். நிறைய கிராமங்கள் ஒரு இடத்துல வண்டியை விட்டுட்டு ஒரு 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து தான் போனோம். நான் சொல்வது 30 வருஷத்துக்கு 35 வருடங்களுக்கு முன்னால் கொடைக்கானல் பகுதியில். ஆனால் இன்றைக்கி அந்த கிராமங்கள் எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் பஸ் கீழே வத்தலக்குண்டு இல்லை திண்டுக்கல்லேருந்து டைரெக்டாக பஸ் இல்லை, கொடைக்கானல்லேருந்து பஸ் போகுது. தமிழகத்தில் அப்படிப்பட்ட இடங்கள் இல்லை. அந்த கல்கட்டாவில் டார்ஜிலிங் பகுதியை பார்க்குறப்போ நம்மோடு கணக்கு பண்ணுறப்போ 30 ஆண்டுகள் அவங்க பின்னால் இருக்காங்க. 30 ஆண்டுகள் பின்னால் இருக்காங்க. பஸ் போக்குவரத்து இல்லாத பகுதி, ரோடே இல்லை, ஒரே மிஸ்ட்டு. அந்த டிரைவருங்க தான் வண்டி ஓட்ட முடியும், வேறு யாரும் அங்கே வண்டி ஓட்ட முடியாது. ரோடே தெரியல, மிஸ்ட்டு வந்து அப்படியே மூடிடுது ரோடெல்லாம். ரொம்ப ஒரு மாதிரி அவங்க தன்னை அனுசரித்து ஓட்டுறாங்க. அங்கே கடைசியாக நேற்று சந்தித்த பள்ளியில் 25 பிள்ளைகள் இருக்காங்க, 1 to 5th. அதில் 2-3 பிள்ளைங்களுக்கு அப்பா இல்லை, 2-3 பிள்ளைகளுக்கு அம்மா இல்லை. மற்ற பிள்ளைகள் ஒரு 4-5 பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா வேறு யார் கூடயோ போயிட்டாங்க. இந்த பிள்ளைகள் ரோட்டில் இருக்குது. அந்த பிள்ளைகளுக்கு எந்தவித அடிப்படை வசதி இல்லை. பின்தங்கின நிலைமை, ரொம்ப பின்தங்கின நிலைமை. அந்த பிள்ளைகளுடைய சரித்திரத்தை சொல்கிறப்போ 1 to 5th தான் அங்கே இருக்குது. 25 பிள்ளைகள், அதுவும் ஸ்கூல் ஃபீஸ். அந்த பிள்ளைங்களாம் ஃபீஸ் கொடுக்க முடியாது. நான் போனதே நான் கிட்டத்தட்ட நடந்து போனேன். அப்போ அந்த பிள்ளைகள் எல்லாமே அதே மாதிரி தினமும் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நடந்து தான் ஸ்கூலுக்கு வரணும். 2 hours. 2 வீலர்லாம் கிடையாது, காரே போகாது, 2 வீலர்லாம் வராது. 2 மணி நேரம் ஸ்கூலுக்கு அந்த பிள்ளைங்க நடந்து தான் வரணும். என்எம்எஸ்ஐ பள்ளி அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல இருக்குது. 4 மணி நேரம் ட்ராவல், 50 கிலோமீட்டர் 5 மணி நேரம் ட்ராவல் போனோம். அங்கே 1 to 10 இருக்குது. இந்த பிள்ளைகளே கொண்டு 5th முடித்தா சேர்க்கலான்னு சொல்கிறாங்க. அந்த அதுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஆசிரியர்களுக்கு போதுமான பணம் இல்லை. பின்தங்கின நிலைமை. அந்த ஒவ்வொரு பிள்ளைய சரித்திரத்தை கேட்குறப்போ ஒவ்வொரு பிள்ளைக்கும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஃபீஸ்லாம் கொடுக்க முடியாது, டீச்சர்ஸ்க்கு அப்போ சம்பளம் கொடுக்க முடியாது, கவர்மெண்ட்டுடைய ரெக்கக்னைசனும் இல்லை. ஒரு 89 வயது பெரியவர், நல்ல ஒரு 5 அடி 6 அடி இருந்திருப்பார். இப்போ 3 அடியாக குறுகிட்டார். 89 வயது. ஒரு சின்ன மூங்கில் குச்சி, இந்த சுண்டு விரல் அளவு தான் மூங்கில் குச்சி வச்சுருக்கார். அதை வச்சு தான் நடக்கிறார். அவர் நடக்கிறப்ப மட்டும் இல்லை, அவர் அந்த படியில் ஏறுறப்ப இறங்குறப்ப எல்லாம் மேலே கீழே அந்த இடத்த பிடிச்சி தவுண்டு தான் வர்றார். அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, புத்திஸ்ட், புத்த மதத்தை சேர்ந்தவர். 50 சென்ட் இடம், 1/2 ஏக்கர் இடத்த அந்த ஸ்கூலுக்கு ஃப்ரீயாக எழுதி கொடுத்துருக்கிறார். அவர் பிள்ளைங்கிட்டெல்லாம் டாக்குமெண்ட் எழுதி பிள்ளைங்கள்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கு. இன்னும் எவ்வளோ நாள் இருப்பார் தெரில, அவரால் முடியல. இருந்தாலும் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தார். நடந்து நாங்கள் வருவதை கேட்டு எங்களை பார்ப்பதற்கு வந்தார். 89 வயது, 3 அடியாக குறுகி இருக்கிறார். நடந்து ஒரு சின்ன குச்சி, அவரால் இறங்க முடியல, ஏற முடியல. இருந்தாலும் ஒரு பெரிய முயற்சி, நடந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை அங்கே. அதான் நிலைமை. அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்லாத இருந்தும் 50 சென்ட் அந்த ஸ்கூலுக்கு இடம் கொடுத்துருக்கிறார். அந்த 50 சென்ட்டை வாங்கின நம்முடைய என்எம்எஸ்ஐ 17 பேராயர்கள் கொண்டு 1905 சிராம்பூர் யூனிவர்சிட்டியில் 17 பேராயர்கள், வட இந்திய திருச்சபை, தென்னிந்திய திருச்சபை, லுத்ரன் திருச்சபை, மார்த்தோமா திருச்சபை, பாப்டிஸ்ட் திருச்சபை, இப்படி பல்வேறு திருச்சபைகள் கடந்த பேராயர்கள் இருக்கிற திருச்சபையில் அந்த 50 சென்ட்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற பணம் இல்லை என்எம்எஸ்ஐயில். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி என்எம்எஸ்ஐ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தனிப்பட்ட நபர் மாதம் 35,000 ரூபாய் செலவு பண்ணுறார் அந்த ஸ்கூலுக்கு. ஒரு மாதத்திற்கு 35 ரூபாய். அவருடைய சம்பளம் எவ்வளோன்னா ஒரு மாதத்திற்கு 27,000 ரூபா. என்எம்எஸ்சியில் வேலை செய்கிறார். 27,000 ஆகிட்டு எப்படா நீ 35,000 ரூபா செலவு பண்ணுறேன்னா அவருடைய தசம பாகம். அவர் சகோதரி, சகோதரன், நண்பர்கள், ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் என்கிட்ட கூட அந்த ஸ்கூலுக்கு டொனேஷன் கேட்கல.
ஏன்ட்ட கூட அந்த ஸ்கூலுக்கு அவர் டொனேஷன் கேட்கல. அங்கே போனப்போ தெரியும் அவர் ஸ்கூலுன்னு. அவர் நடத்துகிறாராம், ஒரு மாதத்துக்கு 35,000 ரூபா செலவு பண்ணுறாராம். ரொம்ப ஒரு பின்தங்கின நிலைமை. இதை பார்க்குறப்ப எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, இந்த பள்ளியை பார்க்குறப்ப 150 வருஷத்துக்கு பின்னால் போயிட்டாங்க. இப்போ நம்மளை விட்டு 150 வருஷத்துக்கு பின்னால் போயிட்டாங்க. தேரோடு வீதி, தெருவோரும் ஓலை பள்ளிக்கூடம். தேரோடு வீதி, தெருவோரும் ஓலை பள்ளிக்கூடம். புதிதான ஆசிரியர், செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், சுய விளம்பரம். புதிதான ஆசிரியர் வந்திருக்காங்க. இப்போ உங்கள் ஆயர் வந்து ஒரு மாதம் முடியல, 4வது வாரம். அவர் பேரை சொல்கிறார், அவருடைய இருப்பிடத்தை சொல்கிறார், அவர் ஆர்டினேஷன் டேட் சொல்கிறார், அவர் யாருன்னு சொல்கிறார். அடுத்து செக்ரட்டரியை கேட்குறாரு, ட்ரெஸரை கேட்குறாரு, அடுத்து மூப்பர்களை கேட்குறாரு, கொயரை கேட்குறாரு. இதேமாதிரி திருச்சி மூப்பர்கள் மொத்தம் ஒவ்வொருத்தரையாக கேட்குறாரு. முக்கியமான எல்லோரும் சொல்கிறாங்க செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். இதுதான் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், தன்னை அறிமுகம் செய்வது, சுய அறிமுகம். அப்போது ஒரு பையன் சொல்கிறான் தன்னுடைய பெயர், தன்னுடைய அம்மா பெயர், தன்னுடைய கிராமத்து பெயர் சொல்லிட்டான். உட்கார்றான். வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்? உன் அப்பா பேர் என்ன? வந்த ஆசிரியர் கேட்குறார். தகப்பனார் பெயர் தெரியாது. தகப்பனார் பெயர் தெரியாதா? தகப்பனார் பெயர் தெரியாமல் எப்படிடா நீ ஸ்கூலில் நீ இருப்ப? தெரியாதுங்க அப்பா பேர். உடனே வீட்டுக்கு அனுப்பிட்டார். நடந்த சம்பவம் 1950. நீங்கள் டோனாவூர் போனீங்கன்னா, டோனாவூரை சேர்ந்தவங்க இருப்பீங்கன்னா, அங்கே இருக்க ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சு முன்னால் டோனாவூரில் ராணி சைரோடைய கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டு அவர் என்னென்ன பண்ணார், 14 வருஷத்தில் அவர் என்னென்ன சமூக பணி பண்ணார், 14 வருஷத்தில் 375 திருச்சபை திறந்திருக்கிறாரு, 14 வருஷத்தில் 178 சமுதாய பணிகள் ஆரம்பிச்சிருக்கிறாரு. சமுதாய பணினா ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு, ஹாஸ்டல்ஸு, இப்படி சமுதாய பணி 18 சமுதாய பணி. அவர் தான் ஒரு நாள் வருமானம் லக்கோடா காணிக்கை அறிமுகம் செய்தார். அவர் தான் பிடியரிசி காணிக்கை அறிமுகம் செய்தார். அவர் தான் அசன பண்டிகை. இன்றைக்கி தாசர்புரம் இப்படி ஒவ்வொரு சர்ச்சிலையும் ஒவ்வொரு நாள் சாப்பாடு, பொது சாப்பாடு. இதுக்கு பேர் தான் அசனம். முக்கியமாக என்னென்னா, இந்த பிடியரிசி காணிக்கையை வாங்கி கொடுக்குற பிடியரிசியை காணிக்கை இந்த அம்மா சோறு பொங்குறப்போ எடுத்து காலையில் பொங்குறப்போ, மத்தியானம் பொங்குறப்போ கடவுளுக்குன்னு ஒரு பிடி எடுத்து போடணும் பையில். அது ரேஷன் அரிசியாக இருக்கலாம், பாசிமதியாக இருக்கலாம், அவங்க வசதிக்கு தகுந்த அரிசியாக இருக்கலாம். எந்த அரிசியாக இருந்தாலும் ஒரு பிடி எடுத்து போடணும். வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சு கேட்டிக்கிட்டு சனிக்கிழமை சாயங்காலம் போவார். அவங்க கொடுக்க பிரிய அரிசியை கொண்டாந்து மொத்தமாக சேர்த்துட்டு வருஷத்தில் ஒரு நாள் சோறு போங்க. அதான் இன்றைக்கி தூத்துக்குடியில் அசன பண்டிகை. ஒவ்வொரு சர்ச்சுக்கும் ஒரு நாள் வரும். அது ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. 8வது மாதம் கடைசி சனிக்கிழமை, 7வது மாதம் முதல் சனிக்கிழமை, இப்படி ஒவ்வொருத்தரும் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அந்த ஊருக்காரங்களாம் போயிடுவாங்க. இன்றைக்கி 10 நாளும் நிறையா சர்ச்சில் சோறு போடுறாங்க. ஏன்னா போனவங்க தங்குறதுக்கு இடம் இல்லைன்னு. அப்படி அதை பிடியரிசி காணிக்கும் மூலம் அந்த அசன பண்டிகை அறிமுகம் ராணி செய்கிறவள் தான். அவர் காலங்கள் இது. அவருடைய சரித்திரம் அந்த டோனாவூரில் எழுதியிருக்கோம். டோனாவூரில் சந்தோஷ் வித்யாலயா இருக்குது. அந்த பையனை வீட்டுக்கு அனுப்பிட்டார். அப்பா பேர் தெரியாதுன்னு. அடுத்த நாள் அம்மா வந்துச்சு. வந்த ஆசிரியர் காலைல, ஐயா தயவுசெய்து பிள்ளையை படிக்க வைங்க, இன்னும் நான் தான் படிக்கல, என் பிள்ளையாவது சமூகத்தில் படிக்கட்டும்னு அந்த அம்மா கதறி அழுகுது. அவர் சொல்கிறார், அப்பா பேர் தெரியாதுங்கிறான். அப்பா பேர் தெரியாதுன்னா சேர்க்க முடியாதுமா, புருஷன் பேர் தெரியாமல் நீ என்ன பிள்ளை பெற்றுக்குவ, அந்த பிள்ளையை நான் ஸ்கூலில் சேர்க்க முடியாதுன்னு திட்டி அந்த அம்மாவை அனுப்பிட்டார். அந்த அம்மா எவ்வளவோ அவர்கிட்ட கெஞ்சிச்சு, கூத்தாடிச்சு. ஆனால் அந்த அம்மா அவர் மனம் இறங்கலை, அவர் போயிட்டார். ஏன்னா சட்டம் அப்படி. போன பிறகு அடுத்த வாரத்தில் சனிக்கிழமை டீச்சர்ஸ் மீட்டிங். கரஸ்பாண்டண்ட்டு ஹெட்மாஸ்டர் எல்லாம் ராணி சைடுவாள் தான். கரஸ்பாண்டண்ட்டு ஹெட்மாஸ்டர் எல்லாம் அவர் தான். அவர்கிட்ட அந்த ஆசிரியர் வந்த புதிதான அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, இதே மாதிரி ஒரு பையன் வந்தால் அப்பா பேர் தெரியல, அப்பா பேர் தெரியாத மகனை நாங்கள் அனுப்பிட்டோம். ஏன்டா அப்பா பேர் தெரியலன்னா ஏன்டா அனுப்பிட்டேன், ஏன் அப்பா பேர் இப்போ சர்டிஃபிகேட்டில் யார் பேர் போடுவீங்க, உங்கள் பேர் போடுவீங்களா, ஏன் பேர் போடுவீங்கன்னா அந்த ஆசிரியர் செக்ரட்டரியை பார்த்து கரஸ்பாண்டன்ட் கேட்குறார். ஏன்னா ஸ்டூடெண்ட் பேர் அடுத்து ஃபாதர் நேம் சர்டிஃபிகேட்டில் இருக்குது. இதுக்காட அனுப்பினா போடா முட்டாளே, ஃபாதர் பேர் இல்லைன்னா கார்டியன் பேர்னு போட்டு போயேன்டா. இப்போ ஃபாதர் போட்டு கிராஸ் கார்டியன் போட்டு ஃபாதரை அடிச்சுட்டு கார்டியன் பேர் எழுதிட்டு போயேன்னாராம். அன்றைக்கி தான் சர்டிஃபிகேட்டில் என்ன பேர் வந்துச்சு, ஃபாதர் பார் கார்டியன் வந்துச்சு. இன்றைக்கி இதே மாதிரி நிலைமையில் இது கிட்டத்தட்ட நடந்து 150 வருஷம். 1904 14 வரையும் 18 வரையும் அவருடைய சரித்திரம். ராணி சேலோடைய ஹிஸ்ட்ரி 1904 18 வரையும் 14 வருஷம். இன்றைக்கி எவ்வளோ வருஷம் பாருங்கள். கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகள் கழித்து நம்ம இன்றைக்கி நான் நேற்று போன ஏரியா பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்திற்கு 35,000 ரூபா, வெறும் 35,000 ரூபா.
35,000 கொடுக்குற ஆள் இல்லை. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்முடைய என்எம்எஸ்ஐ பேரில் நம்முடைய சர்ச் பேரில் மாற்றினாலும் சரி, அதுக்கு கொடுப்பதற்கு நாம் இல்லை. ஒருவேளை அன்றைக்கி மிஷனரிகள் கொடுக்கலாம். நம்முடைய தாசர்புரம் சர்ச் எங்கள் உள்ளே வந்தோடனே இந்த ஆல்ட்ரு பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது. கருப்பாக இருந்தாக்கா வெள்ளையாகிட்டேன். இந்த ஆல்ட்ரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ வந்தாலும் 2 தடவை டெத்துக்கு வந்திருக்கேன், 2-3 தடவை ஒரு மீட்டிங் வந்திருக்கேன், கடைசி ஒரு மெசேஜுக்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கி பக்கத்தில் வந்ததால் இங்கே வந்திருக்கிறேன். மற்றபடி அதுதான். இல்லைனா எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ஒரு கிராமத்துக்கு போயிடுவேன். எவ்வளோ பிரைட்டாக அந்த சர்ச்சு, எவ்வளோ ஆல்ட்ரு வெள்ளையாக இருக்குது, எத்தனை லைட் இருக்குது, நம் முகங்கள் எவ்வளோ பிரகாசித்திருக்கு. அந்த கோயிலில் இருக்கானே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார், ரொம்ப கவனிக்கிறார், ரொம்ப லிசன் பண்ணுறார். ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட் கல்கட்டா, சென்னை, இந்தியாவுடைய மெட்ரோபாலிட்டன் சிட்டி, டெல்லி, பாம்பே, கல்கட்டா, சென்னை. கல்கட்டா ஜனத்தொகை அதிகமான ஒரு சிட்டி. கல்கட்டா ரொம்ப பெரிய ஜனத்தொகை கல்கட்டா தான். அந்த மாகாணத்தில், அந்த ஸ்டேட்டில், ஒரு மலை பிரதேசத்தில் இப்படி மற்ற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட என்னுடைய வயது 65 ஆண்டுகள். நான் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். பல நாட்கள் கார்லேயே தான் போய்கிட்டே இருக்கேன். ஆனால் இந்த 3 நாள் பட்ட கஷ்டம் நான் எப்போவுமே படலை. என்னுடைய உடம்பை திருப்ப முடியல. காரணம் ரோடே இல்லை. அந்த வண்டி அப்படி போடுது இப்படி போடுது, வண்டியோடு இடித்து என் உடம்பெல்லாம் புண்ணாயிட்டு. என்னால் முடியல. 45 ஆண்டுகளாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நைட் அண்ட் டே. கஷ்டம் இல்லாத அப்படிப்பட்ட கிராமத்தில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? இன்றைக்கி கிறிஸ்து கொண்ட இளைஞரின் செயல் வீரம். தலைப்பு யூத் வித் கிரைஸ்ட் இன் ஆக்ஷன். செயல்பாடு நம்மகிட்ட என்ன இருக்கு? செய்து முடி. அந்த செயல்பாடு நம்மகிட்ட என்ன இருக்கு? இன்னைக்கு வாசிக்க கேட்ட பகுதி ஒரு அர்ப்பணிப்பான தானியேல் வாசிக்க கேட்டாலும் ஒரு சாட்சியான வாழ்வு. எவ்வளோ மக்கள் இருந்தாலும் அந்த 3 வாலிபர்கள் தனக்கென்று ஒரு சாட்சியான வாழ்வு அவங்ககிட்ட இருந்துச்சு. அந்த சாட்சியான வாழ்வு அவர் யார்? நீ எங்கே தங்கி வந்து பாருங்கள், கம்மன் செய், வந்து பாரு. ஏன்னா ஒரு மேசியா. நம்முடைய கிறிஸ்துவ உலகில் நம்மை வந்து பார்த்து கிறிஸ்துவ மக்கள் இப்படிப்பட்ட மக்கள் என்று சொல்லுகிற மக்களாய் நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். வந்து பார். அதுதான் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். எங்களுடைய உபதேசம் அண்ட் ஆண்டோடைய வார்த்தையை சொல்வதான் எங்களுடைய வேலை. கமிட்டி அதுக்கு தான் அன்னைக்கு தான் கமிட்டி ஆரம்பிக்கிறாங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் 70 பேர் கொண்ட குழு தான் கமிட்டி. அதில் தான் செயலர், பொருளர், டிசி, எம்டிசி அண்டு கட்ட பஞ்சாயத்து, நிறைய பஞ்சாயத்து வரும். கமிட்டி போடுற அன்றைக்கி ஒவ்வொரு பஞ்சாயத்தில் ஒரு பேர் மாற்றி எல்லார் பேரும் கமிட்டி வரும். ஆனால் அன்றைக்கி சொல்லிவிட்டு அடுத்த 3 வருஷம் கழித்து வேறு கமிட்டி வரப்போ தான் அந்த பேர் சொல்லுவாங்க. ஒன்றுக்கும் அதை கூப்பிட மாட்டாங்க. அப்படி செயல் வீரர் குழு. ஆனால் நம்முடைய வேலை அது இல்லை. ஆண்டோடைய வசனத்தை போதிப்பது நம்முடைய வேலை என்று அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். அதுதான் திருப்பாடல். கர்த்தர் நியாயம் தீர்க்க வருகிறார். 98:6 கடைசியில் சொல்கிறார், அவர் நியாயம் தீர்க்க வரும் ஆண்டவர். ஒருவேளை நம்முடைய செயல்பாடு இன்னைக்கு எப்படிப்பட்ட செயல்பாடு? நம்முடைய ஆக்ஷன், நம்முடைய செயல்திறன். செய்யலு செத்து மடி. நினைத்தை உன்னால் முடியும் தம்பி, நம்மளால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டோடு நாம் இருக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு நாம் இருக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டவற்ற தகப்பனை எங்களோடு பேசுங்கப்பா. உம்முடைய கிருபை எங்களோடு வரட்டும். உம்முடைய வழிநடத்தல் எங்களோடு வரட்டும் தகப்பனே. எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. எங்களோடு நல்ல வார்த்தைகளை தாங்க தகப்பன். நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்திற்கு நம்முடைய பேராயத்து மக்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு
கிறிஸ்து கொண்ட இளைஞரின் செயல் வீரியம், செயல்பாடு. இளைஞர்கள் எப்படி இருக்கணும்? நம்முடைய இந்தியா ஒரு வலிமை மிகுந்த நாடு, அனைத்து மதங்களும் ஒன்றிணைந்த நாடு. கிட்டத்தட்ட ஆத்ரைஸ் மொழிகள் மட்டும் 1200, எழுத்து வடிவம் இல்லாத மொழிகள் 7000 சில்லற, எழுத்து வடிவமே இல்லாமல். தமிழன், இது பாரம்பரியம். தமிழை பேஸ் பண்ணி தான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இதை பேஸ் பண்ணி தான் துளுவம். தமிழ் பழம்பெரும் மொழி இருக்கிறதுல, பழம்பெரும் மொழி. பெங்காலி பழம்பெரும் மொழி. ஹிந்தி லேட்டஸ்ட் டெக்னாலஜி. 300 வருஷத்துக்கு முன்னால் தான் ஹிந்தி எழுதியிருக்காங்க. ஹிந்தி கண்டுபிடிச்சதே 300 வருஷத்துக்கு முன்னால் தான். வந்திருக்க மிஷனரிகள், ஆட்சியாளர்கள், வெள்ளைக்காரங்க டெல்லியை மையமாக வைத்து இந்தியாவை ஆட்சி செய்கிறப்போ ஒரே மொழி வேணும். எப்படி அலெக்சாண்டர் உலகெங்கும் ஒரே கிரேக்க மொழி பேசணும்னு ஆசைப்பட்டாரோ, வந்த வெள்ளைக்காரங்க ஆசைப்பட்டு அப்போ தான் இந்தியை உருவாக்குறாங்க. இந்தியை எப்படி உருவாக்குறாங்கன்னா, ஒவ்வொரு மொழி, குஜராத்தி, ஒடியா, பெங்காலி, தமிழ், மலையாளம், கன்னடம், எல்லா மொழியிலும் ஒரு வார்த்தையை எடுத்து அதை ஒன்றாக கோர்த்து அதைத்தான் ஹிந்தின்னு அறிமுகம் பண்ணுறார் ஒரு மிஷினரி. எல்லாரும் ஒரு சமமொழி, எல்லாரும் பேசுகிறதுக்கு, இந்தியாவில் எல்லாரும் புரிந்து கொள்ள ஒரு மொழி ஹிந்தி வேணும். அந்த ஹிந்தி எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறது தான் இந்தியா இது 300 வருஷத்துக்கு முன்னால் ஒரு மிஷினரி உருவாக்குறார். அப்போது இந்தியா பல கிபி 800க்கு அப்புறம் முகமதியர்களுடைய ஆட்சி 1200 வரையும் இஸ்லாமுடைய ஆட்சி இருந்திருக்கு. அப்போ நல்ல ஆட்சியாளர்கள் அநேகர் இருந்திருக்காங்க. அப்போ கட்டப்பட்ட காலம்தான் தாஜ்மஹால். டெல்லி போனால் தாஜ்மஹால் பார்க்கணுங்கிற ஒரு பெரிய வெறி. ஆனால் அவர் காலத்துக்கு அப்புறம் அக்பருடைய ஆட்சி ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு. அக்பருடைய ஆட்சி ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு. அவற்றை பீல்ங்கிற ஒரு இளைஞர் அவரோடு இணைந்து பணி செய்திருக்கிறார் ஒரு அரசாட்சியில். ரொம்ப சிறப்பானவர் பீர்பால், ரொம்ப அவரோடு இணைந்து பணி செய்திருக்கார். அவருடைய பெயர், தமிழ் பெயர் வேற ஒரு பெயர், அவருடைய இந்திய பெயர் வேறு பெயர். ஆனால் பீர்பால் அவருடைய செயற்பெயர் சேர்த்துக்கிட்டாங்க அடிஷ்னலாக. அவர் அக்பர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கார். நல்ல ஒரு அமைச்சர், ஒரு வால்யூ மகன். அக்பருடைய ஆட்சி மன்ற குழு ஒன்றாக கூடி பேசிக்கிட்டு இருக்கோம். பூவை பற்றி திங்க் பண்ணுறாங்க. பூ எது நல்ல பூ, ஃப்ளவரில் நல்ல ஃப்ளவர் எது, யூஸ்ஃபுல் ஃப்ளவர் எது, ரோஜாவா, மல்லிகையா, அந்த செம்பருத்திவா, இன்னும் நிறையா காட்டுப்பூக்கள் நிறையா இருக்குது, வெரைட்டி இருக்குது, நிறைய பூக்கள் வெரைட்டியாக இருக்குது. ஒருவேளை 12 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு பூ கொடைக்கானல், ஊட்டியில் பூக்குது. இப்படி பல பூக்கள் இருக்குது. இதில் இந்த பீர்பால் அந்த கமிட்டிக்குள்ளே திடீர்னு உள்ளே போனவர் பருத்தி பூங்கிறார். பருத்தி பூ தான் இருந்ததில் தலை சிறந்த பூங்கிறார். பருத்தி பூ எப்படி தலை சிறந்த பூவாய் மாற முடியும், அது எப்படி நீ சொன்ன, அதுக்கு எங்களுக்கு காரணம் சொல்லுங்கிறப்போ, பருத்தி பூத்தாதாங்க வெடிக்கும், காய் வரும். அந்த காய் காய்ச்சி வெடிக்கும், அதுலேருந்து பஞ்சு வரும். அந்த பஞ்சை எடுத்து சட்டையாக்குறான். சட்டையாக்கின பிறகு மனுஷனுடைய மானத்தை காக்குது. பல வருஷம் மனுஷனுக்கு அழகை தருது, ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பல மாதங்கள், பல வருஷங்கள், பல ஆண்டுகள், பல தலைமுறைகள் அந்த பூ, பருத்தி துணி மானத்தை காக்கு. அதுதான் பருத்தி பூ தலை சிறந்த பூன்னு சொன்னேங்கிறார். அப்போ தான் அவருக்கு முதல்ல அந்த பிரதான மந்திரி, அந்த முதல் மந்திரிக்கு அடுத்த போஸ்டிங் பீர்பால் கொடுக்கப்படுது. பொதுவாக நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு ஒரு பயனுள்ள வாழ்க்கையாய் காணப்படுகிறதா? பிரசங்கி 11 சொல்கிறார், வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்படு. பிரசங்கி பண்ணுறப்போ ரொம்ப அழகாக சொல்லுவார் 11:9. 1 தீமோத்தேயு 4:12 வாலிபனே. பவுலடிகள் சொல்கிறார் 1 தீமோத்தேயு 4:12 வாலிபனே. சங்கீதம் 119 சொல்கிறார் வாலிபனே, உன் வாலிப நாட்களில் கர்த்தருக்கு ஒரு பயனுள்ள வாழ்க்கையாய் காணப்படுகிறதா? உன் வாலிப வயது கர்த்தருக்கு ஒரு யூஸ்ஃபுல், அதாவது ஒரு டிஃப்ரெண்ட் வாழ்க்கை. அதான் வாசிக்க கேட்ட தானியேல் 1-17 பார்க்குறப்போ, ஷாத்ராக், மேஷாக், அபதோத் பிரித்தெடுத்தப்பட்ட மக்களாய் அந்த ராஜாவுடைய யூதா ராஜாவாய யோகாக்கிம் காலத்தில் நேபுகாத்நேச்சார் கொண்டு போகிறார். அதில் யூத மக்களை தலை சிறந்த வாலிபர்கள் எடுக்க சொல்கிறார். அவர் சொல்கிறார், மாசு இல்லாத மக்கள், அழகுள்ள மக்கள், சகல ஞானத்திலும் தெளிவு உள்ள மக்கள்,
அறிவுள்ள மக்கள், கல்வி நிபுணர்கள், திறமை உள்ளவர்கள். டேலண்டட் இருக்கணும், பிஹெச்டி முடிச்சிருக்கணும், நாலேஜ் இருக்கணும், விஸ்டம் இருக்கணும், அழகு இருக்கணும். மாசு இல்லாதவர்கள், மாசு அவங்ககிட்ட இருக்கக்கூடாது, எந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது. ஒரு சில குருவானவர்கள் இருக்காங்க, வீட்டுக்குள்ளே வச்சு சிகரெட் பிடிப்பாங்க, வெளியே தெரியாது. அவங்க 5 வருஷம் காலி பண்ணி போனால் தான் ஸ்லாப்பில் தெரியும் எத்தனை பாக்கெட் சிகரெட் இருந்துச்சுன்னு. ஒரு சில குருவானவர்கள் இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்ட்டாக உள்ள குருவானவர்கள் இருக்காங்க. நிறையா பேர் ட்ரிங்கர்ஸ் இருக்காங்க, வெளியவே தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மாசு இல்லாதவர்கள். அவர் தேடுறார். நேபுகாத்நேச்சார் ஒரு கிறிஸ்தவன் அல்ல, ஆனால் அவருடைய மந்திரி சபைக்கு எப்படி தேடுறா பாருங்க. மாசு இருக்கக்கூடாது அவன்கிட்ட, எந்தவித பொல்யூஷன் அவன்கிட்ட இருக்கக்கூடாது, அழகுள்ளவனாக இருக்கணும். அதே நேரத்தில் எப்படி நம்ம போய் பொண்ணை தேடுறான்ல, அழகாக இருக்கணும், கண்ணு நல்லா இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், என் மகன் வேலைனால அந்த வீட்டில் சோறு போடணும், அவனுக்கு ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுக்கணும், அவனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கணும், என் மகனை நல்லா வச்சுக்கணும், அந்த பொண்ணு படிச்சிருக்கணும், திறமையான பொண்ணாக இருக்கணும், நல்ல என்னையும் கவனிச்சிக்கணும், இப்படிலாம் டெஸ்ட் பண்ணுறல்ல. என்னுடைய சம்மந்தக்கார ஒருத்தர் என்னுடைய மகளை பொண்ணு பார்க்க வர்றப்போ 2 பாயிண்ட் தான் அவர்கிட்ட, 2 பாயிண்ட்ஸ். 1, பைபிள் வாசிப்பியா? ஃபஸ்ட் கேள்வி. செகண்ட் கேள்வி, பைபிளில் நீதிமொழிகள் வாசிப்பையா? நீதிமொழிகளே எத்தனை அதிகாரங்கள்? இது 3, 2, 1 கேள்வி. இது முடிஞ்சிச்சு. அடுத்த கேள்வி, உங்கள் பொண்ணை கொடுக்குறப்போ எவ்வளோ பணம் கொடுப்பீங்க? நெக்ஸ்ட் செகண்ட், முடிஞ்சுது சாப்டரு. அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அதோடு முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த காரியம் கர்த்தரால் இது கர்த்தரால் ஆயிட்டு என் கண்களுக்கு. இதெல்லாம் கேட்டுட்டு இது எப்படிங்க போடலாமா? ஏற்ற மருமகளை கொண்டு கடவுள்கிட்ட நம்ம கேட்கணும், ஏற்ற மருமகனை கொடுன்னு கேட்கணும். அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கடவுள் கொடுத்தாருன்னு நிதானமாக போயிடணும். ஆனால் நம்ம நேபுகாத்நேச்சாரை போல் நம்ம பொண்ணு பார்க்குற படலத்தை வச்சுருக்கிறோம், மாப்பிள்ளை பார்க்குற படலத்தை வச்சுருக்கிறோம். ஆனால் அவர் அரசபைக்கு அவர் தேடினது கரெக்டு. ஆனால் அந்த 3 பேர் எப்படி இருக்காங்க பாருங்கள், பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். ராஜா சொல்கிறாரு, என்னுடைய சாப்பாட்டில் ஒரு பங்கை கொண்டே கொடு, நான் குடிப்பேன், குடிக்கிறதுல ஒரு பெக்கோ ஒரு பாட்டிலோ ஏதோ அவனுக்கு கொடு, நான் கறி சாப்பிடுவேன், அதில் ஒரு பகுதி கொடு, நான் என்ன பண்ணாலும் அதில் அவனுக்கு கொடு. ஆனால் இவங்க சொல்கிறாங்க, தோத்துறோம், எங்களுக்கு வேண்டாம். குடிக்கலாம் சைனிங்காக இருக்க மாட்டேடா, அழகாக இருக்க மாட்டேன், பரவாயில்ல, எங்களை டெஸ்ட் பண்ணிப்பார், நாங்கள் அவங்களோட சிறப்பானவங்களாக இருப்போம். இதுதான் வேதம், பிரித்தெடுக்கப்பட்ட லைஃப். அந்த பிரித்தெடுக்கப்பட்ட லைஃப் தான் சங்கீதம் 98:6, கர்த்தர் பூமியை நியாயத்திற்க வருவார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடு நியாயத்திருப்பாராம். அன்னைக்கு நாம் ஒரு சாட்சியுள்ள மக்களாய் காணப்படுகிறோமா? அந்த வாலிப வயதிலிருந்து ஆண்டவருக்கு ஒரு பிடித்தெடுக்கப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோமா? ஒரு டெத்துக்கு போயிருந்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னால், ஒரு 25 வருஷம் இருக்கும். ஒருத்தர் நல்ல போதையில் இருந்தார், ராத்திரி 12 மணி, அப்போ தான் என்னால் டெத்துக்கு போக முடிஞ்சது. நல்ல போதையில் இருக்கார், அவரும் இன்னொருத்தர் தான் இருக்காங்க. நான் போனேன், என்னை பார்த்தோன்னே அன்னையும் தோத்துறோன்னு எழுந்து நின்ட்டார். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் என்னோட பேசிகிட்டு இருக்கப்போ, இந்த சமூகம் எங்கே கெட்டு போகுது தெரியுமாங்கிறார் போதையில். சில பேருக்கு தண்ணி அடித்தாதான் ஞானமே வரும். தெரியலையே ஐயா, நீங்கள் சொல்லுங்களேன் கேட்குறேன்னு. 1 பீச்சு, 2வது பறக்கிற ரயில், 3வது சர்ச்சு கோயருங்கிறார். இங்கே தான் லவ் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறார். நிறைய ஐயர் படிக்க போயிட்டு அங்கேருந்தே பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்துடுறாங்களே, அதே மாதிரி படிக்க போன ஐயர் படிச்சுட்டு தான் வானா அங்கேருந்து ஒரு லவரையும் கூப்பிட்டு வந்துடுறாங்க கூட, சூட்டபிள் பெர்சன்னு. இது வாலிப அழகில்லை. வாலிபம் என்பது ஆண்டவருக்காக அர்ப்பணிப்பான வாழ்வு, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த வாழ்வு, பெற்றோருடைய வார்த்தையை கேட்கும் வாழ்வு. இயேசு கிறிஸ்து வாலிபத்தில் சொன்னார். அவரை பார்த்தோன்னே, நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க, உங்களை பார்க்கணும், உங்கள் வீடு எதுக்கு பக்கத்தில் இருக்குது. நேற்று முந்தா நாள் சிலிகுடி போயிருந்தோம். டவுனில் நிறைய லாட்ஜ் இருக்குது. ஊருக்கு அவுட்டரில் கொண்டாந்து எங்களுக்கு லாட்ஜ் போட்டார். எதுக்கு ஊருக்கு அவுட்டரில் கொண்டாந்து, அந்த மிஷினைட்ட கேட்டேன், எதுக்கு அவுட்டர்லேருந்து கொண்டாந்து லாட்ஜை போட்டிங்கன்னு கேட்டேன்.
அங்கே இருக்க லாட்ஜெல்லாம் ஒரே குடிகார லாட்ஜி, நல்லா இல்லை, ஒரே நாத்தம். இது ஒரு கிறிஸ்தவ லாட்ஜி, அமைதியாக இருக்கும். அதனால் ஊருக்கு அவுட்டரில் இந்த லாட்ஜி போட்டேனார். அங்கே போனால் ஒரு கிறிஸ்டின் புக் ஸ்டால், அது உள்ள ஒரு அமைதியான இடம். பொதுவாக அதான் இயேசு கிறிஸ்து எங்கே தங்கியிருந்தாருன்னா அதான் வந்து பாருங்கள், கம்மன்சி நீங்கள் வந்து பாருங்கள், நீ பாருங்கள். பார்த்தோன்னு சொன்னாங்க. அவர் பார்த்துட்டு போய் சொல்கிறார், மேசியாவை கண்டோம், இரட்சகரை கண்டோம், கிறிஸ்துவை கண்டோம். உங்களை நீ மேசியாவாக மாற ஆண்டவர் அழைக்கிறார். நீங்கள் நானும் மேசியாவாய் இருக்கிறோமா? அதுதான் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறப்போ, கமிட்டி வேலை அதெல்லாம், ஐயர் வேலை இல்லை. ஐயர் போய் காணி கேட்டுறதுலையோ அதிலையோ தலையிடக்கூடாது, அதில் போய் தலையிட்டிருக்கக்கூடாது. அது சிட்டி செக்ரட்டரி, ட்ரெஷரர், டிசி, திருச்சபை மூப்பர், காணிக்கின்றதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, காணிக்கை எடுக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, அட்வைஸ் கொடுக்குறதுன்னு ஒரு குரூப் இருக்குது. போன வாரம் ஒரு சர்ச்சைக்கு போயிருந்தேன், பாரம்பரியத்தை கெடுக்காதன்னு சொல்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. ஆனால் பாரம்பரியத்தை கெடுக்கிற குரூப் காணிக்கை கொடுக்க மாட்டாங்கிறார் அவருடைய கணிப்பு. எவன் பாரம்பரியத்தை கெடுக்கக்கூடாதுன்னு நினைக்க காணிக்கை கொடுக்க மாட்டான். பாரம்பரியம்னா பழசை அப்படியே மெயின்டைன் பண்ணு, செலவு பண்ணாத, அப்போ நீ எங்கிட்ட காணிக்கை கேட்க மாட்டேன். அவன் ஐயர் ஆல்டர்லேயே சொல்கிறார், அனௌன்ஸ்மெண்ட்டை. பாரம்பரியத்தை கெடுக்கிற குரூப், கெடுக்காத. இது எங்கள் தாத்தா அந்த தூணை வச்சுட்டாரு. அந்த சர்ச்சில் பேரிஸால் உயரமாக கெட்ட விடலை, ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் நிப்பாட்டிட்டாங்க அந்த சர்ச்சில். எதுக்குன்னு கேட்டால் சர்ச்சோட உயரமாயிருமா பேரிஸால், அப்போ சர்ச்சோட மையமே போயிருமா. அவர் கேட்டார், பக்கத்து வீட்டுக்காரன் நான் 12 அடி கட்டிட்டானே என்ன பண்ண போகிறாங்கிறார். பின்னால் இருக்க வீட்டுக்காரன் 12 அடி கட்டிட்டானே என்ன பண்ண போகிறாங்கிறார். இதுதான் பாரம்பரியங்கிறார். அந்த பாரம்பரியம் இல்லை, ஆண்டவர் அந்த பந்தி திருச்சபையின் ஊழியருடைய வேலை என்னென்னா, அப்போ சாரு வசனத்தை போதிக்கணும், ஆண்டுடைய வார்த்தையை சொல்லணும், அதுதான் எங்களுடைய ஒர்க்கு. அதுக்கு நாங்கள் வர முடியாது. அதுக்கு தான் 70 பேரை நியமித்து கொடுத்தாங்க. ஒருவேளை நாம் அப்படிப்பட்ட வேலையை செய்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? மெர்காசிஸ் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், 4.5 வருஷம் படித்து பாஸ் பண்ணி கோல்டு மெடல். அந்த ரிசல்ட் வர வரையும் அவர் ஹவுஸ் சர்ஜன் போக முடியாது. நான் ஃபைனல் இயர் ரிசல்ட் வந்தால் தான் ஹவுஸ் சர்ஜனுக்கு போக முடியும். அது பாஸ் பண்ணணும். ரிசல்ட் வர 2 மாதம் 3 மாதம் ஆகும். அந்த டைமில் ஊழியத்துக்கு மிஷனரிகள் இங்கிலாந்துலேருந்து வரப்போ கூட இந்தியாவுக்குள்ளே வந்துட்டார். அவர் வந்த நேரம் 1904, 1900. அப்போ கொரோனா மாதிரி காலரா காலங்கள். காலராவில் மனுஷன் கொத்தாக செத்து போகிறான், கூட்டமாக செத்து போகிறான். காலராக்கு ஒரே மருந்து, 4 தடவை வயிற்றுப்போக்கு போகிறோன்னே பல்ஸ் ரேட்டு டவுன் ஆகிடும். பல்ஸ் ரேட் டவுன் ஆனோடனே அதுக்கு ஒரு குளுக்கோஸ் கொடுத்தா போதும். குளுக்கோஸ் மீன் ஒரு கிரேப் ஜூஸ், திராட்சை பழம், இல்லை சீனி, இல்லை உப்பும் சீனியும், இதை கொடுத்தா போதும், அந்த பல்ஸ் ரேட் டவுன் ஆகிடும். இது தெரியாமல் நிறைய பேர் செத்து போனான். அவர் படித்த டாக்டர் எம்பிபிஎஸ், ஆனால் மருத்துவ ஸ்டூடெண்ட். எம்பிபிஎஸ்சில் டாக்டர் போட முடியாது அவருக்கு, ஹவுஸ் சர்ஜன் முடிக்கலை. அவர் அந்த மக்களை காப்பாற்றுறார். வந்தவர் திரும்ப போல அந்த மக்களோடு தன் ஊழியத்தை அர்ப்பணித்து கொண்டார். அந்த யாரெல்லாம் காலரா வந்துச்சோ அந்த மக்களுக்கெல்லாம் கிரேப் ஜூஸ் கொடுத்தாரு, சீனியும் உப்பும் கொடுத்தாரு, குடிக்க தண்ணி கொடுத்தாரு. எல்லாம் உயிர் பெற்று கொண்டாங்க. உடனே இவர் யாருன்னு பார்த்தாங்க, அவருக்குள் கிறிஸ்து இருக்கிறார். எல்லாரும் தங்களை கிறிஸ்துக்காக ஒப்பு கொடுத்தார்கள். நிறைய பேர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாங்க. இதை பார்த்த ஆட்சியாளர்கள், இதை பார்த்த உயர்ந்த ஜாதிக்காரங்களுக்கு, ஏன்னா இவங்க அடிமைகளுடைய வாழ்வு மாறிடுது. கிறிஸ்தவனாமானா அவனுக்கு நாலேஜ் வந்துடுது, அவனுக்கு விஸ்டம் ஞானம் வந்துடுது, அவனுக்கு வரமாட்டான்னு நினச்சி எவெல்லாம் கிருஷ்ணாமானானோ அவன் தலையை வெட்டிடுறாங்க, இல்லை கையை எடுத்துடுறாங்க, காலை எடுத்துடுறாங்க. இது திருநெல்வேலி தூத்துக்குடியில் நடந்த சம்பவம். 120 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவம். இல்லை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிடுறாங்க. ஊருக்குள்ளே வரக்கூடாது, ஊரில் வேலை கொடுக்க மாட்டாங்க, சோறு தண்ணி இல்லாமல் சாகடிக்கிறாங்க. இந்த அடிமைப்பட்ட மக்கள் என்ன செய்யறதில்லை. அப்போ கிறிஸ்துவுக்கு மாறுற மக்கள் குறைஞ்சிச்சு. உடனே மெர்காசிஸ் அந்த இளம் 22 வயது வாலிபர் இங்கிலாந்துக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம்.
அறுப்புக்கு விளைந்து கிடக்க அறுக்க ஆள் இல்லை, இன்னும் எழுதி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறார். அங்கே சர்ச்சிலேருந்து பெரிய அமௌண்ட் கொடுக்குறாங்க. அதில் தான் நாசரேத்துங்கிற கிராமத்தை வாங்குகிறார். காட்டு பகுதி, விளைச்சல் இல்லாத வனப்பகுதி. அதை வாங்கி யாரெல்லாம் கிறிஸ்தவங்க ஆனாங்களோ அவங்களுக்கு விளை நிலமும் இருக்க இடமும் கொடுக்குறார். ஊருக்கு நடுவில் சர்ச் கட்டுறார், நாசரே சர்ச்சை. சர்ச்சை சுற்றி 4 வாசல். இரவு 9 மணிக்கு மேலே 12 மணி வரையும் சர்ச்சை சுற்றி ஜெபம் பண்ணுவாராம். காலை 3 மணிக்கு மேலே 5 மணி வரையும் சர்ச்சை சுற்றி ஜெபம் பண்ணுவாராம். ஜெபம் பண்ணி 7 மணி கம்யூனியன் சர்வீஸ் காலையில், மாலையில் 7 மணி கம்யூனியன் சர்வீஸ். யாரெல்லாம் வந்து அந்த கம்யூனியன் சர்வீஸில் கலந்து கொண்டாங்களோ அவங்க வியாதி நீங்கிட்டு, அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் சரியாயிட்டு. இன்றைக்கும் ராஜீவ்காந்தியுடைய மகன் அந்த சர்ச்சில் போய் போன வருஷம் 1 மணி நேரம் உட்காந்துருந்தார். ஏன்னா அதுக்குள்ளே போகிறீங்கன்னா அப்படி ஒரு பிரசனம். நான் முதல்ல சொன்னேன் உங்கள் ஆல்ட்ரு வந்தால் ரொம்ப பிரைட்டாக இருக்கும்னு. இதே மாதிரி அந்த சர்ச்சுக்குள்ளே போனால் ஒரு பிரசனம் ஆண்டோடைய பிரசனம் இருக்கும். அர்ப்பணிப்பு, வாழ்க்கை என்பது அர்ப்பணிப்பு. ஒரு மேசியாவாக, ஒரு கிறிஸ்துவாக, ஒரு இரட்சகராக. இன்றைக்கி கிறிஸ்மஸ் டைமில் அந்த சர்ச்சில் சீரியல் 15 லட்ச ரூபாய்க்கு போடுறாங்க. சர்ச்சை சுற்றி, சர்ச்சைக்கு மேலே மட்டும் சீரியல் 15 லட்ச ரூபா வாடகை ஒவ்வொரு வருஷமும். அவ்வளோ பிரம்மாண்டமாக நாசரேத் ஊர்க்காரங்க இருப்பீங்க. கிறிஸ்மஸ் டைமில் போனால் பாருங்கள். நான் கடந்த வருஷத்தில் கிறிஸ்மஸ் டைமில் பக்கத்தில் ஏதோ சர்ச்சுக்கு போனேன். அவ்வளோ பிரம்மாண்டமான அழகு. அந்த பாரம்பரியம் மிக்க ஒரு திருச்சபையாய் அர்ப்பணிப்போடு, ஆண்டோடைய அர்ப்பணிப்போடு அந்த செயல் பானை கட்டுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை தானியேலை போல ஒரு அர்ப்பணிப்பான வாழ்வு, பயப்படாத வாழ்வு, மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தது. அந்த அர்ப்பணிப்பு தான் பவுலடிகளைப் போல சீஷர்கள். எங்களுடைய வேலை காஸ்பல் ஒர்க், அவ்வளோதான். நோ அட்மினிஸ்ட்ரேஷன் எங்கள் வேலை, செயல்பாடு எங்கள் வேலை. எங்களுடைய வேலை காஸ்பல் ஒர்க். அந்த வேலையை நாங்கள் சரியாக செஞ்சுட்டு போயிடுறோம். நீங்கள் அதுக்கு நாங்கள் 70 பேரை நியமித்திருந்த 70 பேரை நியமித்து கொடுத்தாங்க. இதுதான் சங்கீதம் 98. ஆண்டோடைய வருகையின் பக்கம், வருகையின் நாளில் நியாயந்திருக்கிற ஆண்டவர்கிட்ட நான் மேசியாவாய், இரட்சகராய், கிறிஸ்துவாய் காணப்படுகிறேனா, ஒரு அர்ப்பணிப்புள்ள மக்களாய் காணப்படுகிறேனா? ஆண்டவர் நம்மை நோக்கி அழைக்கிறார். நம்முடைய அர்ப்பணிப்பினருக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு. சுவிசேஷத்தை அறிவி, அது என்மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் ஐயோ, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும், அது என் மன விருப்பத்தின் நோக்கம். எனக்கு விசுவாசம், நம்பிக்கை என் மனதில் நினச்சி நான் விசுவாசித்து வாங்கினால அறிக்கையிட்டா ஆண்டவர் எனக்கு தருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த மக்களுக்கு அந்த நம்பிக்கை தெரியல, அந்த மக்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை, இன்னும் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு காஸ்பல் சொல்வது யார்? வாலிபனே, வாலிபனே எழுந்திரு. ஒருவேளை இது வாலிப மக்கள் மட்டும் வேலை இல்லை, ரிட்டையர்டான மக்களுடைய வேலையும் கூட. ஒரு சகோதரர் ஐஎம்எஸில் மல்கன்கிரி, ஒரிசா மாநிலத்தில், சத்தீஸ்கர் மாநிலமாக ஒரிசா மாநிலமாக தெரில, ஒரு வாலிப ஒரு 85 வயது நிறைந்தவர் மிஷினரியாக இருக்கார், ஆனரி மிஷினரியாக. பிடபிள்யூலேருந்து ரிட்டையர்ட் ஆகி இன்றைக்கி 40,000 45,000 பென்ஷன் வாங்குகிறார். அவர் தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார் மிஷனுக்காக. எல்லா அழிந்து போகும் மக்கள் கிறிஸ்துவை கண்டுகொள்ள வேண்டும். ஒருவேளை ரிட்டைர்மெண்ட் காலத்தில் நீங்கள் நான் என்ன செய்கிறோம்? பிஸ்னஸில் வர ஒரு பகுதியை நாம் ஊழியத்துக்கு கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? பிஸ்னஸில் வரதை நான் ஊழியத்துக்கு கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அதுதான் 1 தீமோத்தேயு 4:12 சொல்லார், உள் இளமை குறித்து ஒருவன் அசட்டை பண்ணாதபடிக்கு வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியான லைஃப், மாடல் லைஃப்ங்கிறார். வார்த்தை, வேர்டு, நாம் பேசுகிற வார்த்தை, நம்முடைய வாழ்வு நடக்கை, நம்முடைய லவ், சேரிட்டி, ஸ்பிரிட்டு, ஆவியின் வழி, ஃபெய்த், விசுவாசம், டீச்சிங், கற்பு, விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று சொல்கிறார்.
நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? நம்முடைய அர்ப்பணிப்பு பிறருக்கு ஒரு மாடல் லைஃபாக காணப்படுதா? அந்த மாடல் லைஃப் தான் யூத் வித் கிரைஸ்ட் இன் ஆக்ஷன், கிறிஸ்து கொண்ட இளைஞரின் செயல் வீரியம். நாம் நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போமா? ஒரு நிமிடம் கண்களை மூடி, தகப்பனே எங்களோடு பேசியிருக்கீங்க, நன்றி தகப்பனே, ஒரு விசை கூட எங்களை ப்ளஸ் பண்ணுங்கள், உம்முடைய கிருபையை தாங்க தகப்பனே, உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே நோக்கி பார்ப்போமா? இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின். ஆம் தகப்பனே, உம்முடைய லவ், உம்முடைய சேரிட்டி எங்களை மேசியாவாக மாற்றுவீங்க நம்பிக்கை இருக்குப்பா. ஒரு விசை கூட என் வாலிபத்தை நினைக்கிறேன், கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறேன், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் மகனாய் மாற கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய பிரசனை எங்களோடு வரட்டும், உம்முடைய வழிநடத்தல் எங்களோடு வரட்டும் தகப்பனே. நான் வயதாய் இருந்தாலும் வாலிபனாக நினைத்து உம்முடைய ஊழியத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்குறேன்ப்பா. உம்முடைய நாமத்தை அறிவிக்க ஒப்புக் கொடுக்குறேன். எத்தனையோ மிஷன்கள், NMSI, IMS, சுவானி, FMBB, ஷாலம் மினிஸ்ட்ரிஸ், ஜெம்ஸ் மினிஸ்ட்ரி, யூத் பிளெஸ்ஸிங், IMM, கிடியோன் இன்டர்நேஷ்னல், இப்படி எத்தனையோ மிஷன்கள் இருக்குப்பா. ஏதாவது ஒரு மிஷன் மூலம் என்னை அர்ப்பணித்து தகப்பனே என்னை ஒப்புக் கொடுக்குற அன்பு பிள்ளைகளுக்காகப்பா. தானியேல் தன்னை ஒப்புக் கொடுத்ததால் அவருக்கு விரோதமாய் சிங்கங்கள் கீடு அழைக்கலை, தீ பிளம்பு அவருக்குள்ளே வரல, அக்னி அவரை தொடலப்பா. ஆனால் நான் உண்மையாகவே இன்றைக்கி ஒரு அக்னியான கடன் பிரச்சனையில் இருக்கிறேன். அந்த கடன் பிரச்சனை அக்னியாக என்னை சாகடித்து கொண்டிருக்கு. எனக்கு அதிலேருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஒரு சகோதரன் ஜெபித்து கொண்டிருக்காங்க. தன்னுடைய கடன் பிரச்சனைக்காக, விடுதலைக்காக அந்த சகோதரன் ஜெபித்து கொண்டிருக்காங்க. இன்று உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிங்க. அந்த கடன் பிரச்சனையிலிருந்து அந்த சகோதரனுக்கு ஒரு முழுமையான விடுதலைப்பா. குடும்பத்தில் அமைதி குறைவினால் ஒரு மகள், ஒரு மகன், சொத்துக்கள் சரிபாதிங்கிற நிலைமையில் மகளும் ஏற்றுக்கொள்ளலை, மகளும் ஏற்றுக்கொள்ளலை, ஒரு அன்பில்லாத நிலைமையில் ஒன்றில்லாமல் வாழ்க்கையை ஆரம்பித்தேன். ஆனால் சொத்துக்கள் நிமித்தம் எனக்கு தூங்கி பல நாட்கள் ஆச்சு, பல மாதங்களாச்சு, பல வருஷங்களாச்சு, அமைதி இல்லை. ஆனால் நீங்கள் அமைதியையும் சமாதானத்தையும் தருகிற தகப்பன் அல்லவா, அன்பும் சமாதானம் உமக்கு கொடியது என்று சொன்னீங்கப்பா. அந்த யூனிட்டி எனக்கு இல்லைப்பா, அந்த ஒரு அமைதி எனக்கு தாங்க தகப்பனே. நான் இதுவரை காணிக்க கூட ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டு பிள்ளைகளுக்காக சேர்த்து வச்சேன். ஆனால் இன்னைக்கு ஒரு அமைதியான என் மகன் குடி பழக்கத்தில் அழிச்சிக்கிட்டு இருக்கான், என் மகள் கெட்ட பழக்கத்தில் அதை அழிச்சிக்கிட்டு இருக்கா. அந்த காணிக்க போடாத பணம் இன்னைக்கு வீண் கிரயமாயிடுச்சுன்னு ஒரு சகோதரன் எண்ணி ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்க. வெறும் 2 ரூபா 1 ரூபா தான் காணிக்க போடுவேன் சேர்த்து வச்ச, ஆனால் இன்னைக்கு அது யூஸ் ஆகலை. எனக்கு காணிக்க போட்டிருந்தா, ஒரு ஊழியத்துக்கு கொடுத்திருந்தா என் மகள் நல்லா இருந்திருப்பா. கண்ணீரோடு தன்னை நினைத்து தகப்பனே, தன் பிள்ளைகளை உணர்ந்து ஜெபிக்கிற அந்த அன்பு குடும்பத்திற்காக தகப்பனே, அந்த ஊழியத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கிற அந்த அன்பு குடும்பத்திற்காக தகப்பனே, ஐயா நான் இனி சுவிசேஷ பணிக்கு நான் ஒர்க் பண்ணுவேன் தகப்பனே. ஒரு ஜெபக்குழுவாக, ஜெப வீரனாக, சுவிசேஷ பணியில் ஒரு பார்ட் டைம் ஒர்க்கராக, இல்லை ஷார்ட் டைம் ஒர்க்கராக, 6 மாதம் 1 வருஷம் ஒரு டீச்சராக வட இந்தியா பகுதியில் போய் நான் பணி செய்ய போகிறேன். என் குடும்பத்தில் இருக்க அமைதி, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, என் கணவரும் நானும் சேர்ந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஷார்ட் டைம் ஒர்க்குக்கு போகிறோம். ஒடிசாவுக்கு போகிறோம், மகாராஷ்டிரா போகிறோம் தகப்பனே, ஐயா வெஸ்ட் பெங்கால் போகிறோம், உத்தரகாண்ட் போகிறோம், யூபி போகிறோம். அங்கே இருக்க மிஷனோடு இணைந்து பீகார் போய் அங்கே இருக்க மிஷனோடு இணைந்து 6 மாதம் வேலை செய்ய போகிறோம். எனக்கு ஒரு கற்பத்தின் கனியை தருவீங்க, நம்பிக்கை இருக்கு. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு பிள்ளைக்காக தகப்பனே, என் மகள் கருப்பா இருக்கிறா ஐயா, கொஞ்சம் அழகு குறைவா இருக்கிறா, அவளுக்கு ஏற்ற வரன் கிடைக்கல, என் பிள்ளைய நான் ஊழியத்துக்கு அனுப்ப போறேன். ஒரு 6 மாதம் 1 மாதம் 1 வருஷம் என் பிள்ளைக்கு ஏற்ற வரனை தாங்க. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக தகப்பனே, ஒரு விசை கூட தகப்பனே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். நீ sing to the Lord,
ஜாய்ஃபுல் சிங், ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள் வார்த்தையின்படி எனக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறப்போ சங்கீதம் 98:1 கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், நீ சிங் டு த லார்ட், நீ ஜாய்ஃபுல் நாய்ஸ் என்ற வார்த்தையின்படி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள் வார்த்தையின்படி நான் ஆனந்தமாய் ஆர்ப்பரிக்கிறோம். இந்த தாசபுரம் திருச்சபையில் தூய பவுல் ஆலயத்தின் மூலம் நான் இன்று என்னோடு தொட்டிருக்கீங்க, என்னோடு பேசியிருக்கீங்க. இந்த ஊழியத்திற்கு ஒரு பிள்ளையோட படிப்பு செலவிற்கு நான் கொடுக்க போறேன், அதன் மூலம் என்னை ஆசீர்வதிங்க. ஒப்பு கொடுக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நன்றி தகப்பனே, ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவோடு உங்களுடைய பிரச்சனை இறங்கட்டும். ஆரம்பம் முதல் முடிவரை எங்களோடு இருந்தீங்க, வழியானத்தீங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமேன். அன்புக்குள்ளேயே ஒரு அன்பான வேண்டுகோள், யாராவது NMSIக்கு கொடுக்கணும்னா உங்கள் ஆயர் மூலமாக, உங்கள் செயலர் பொருளர் மூலமாக, திருச்சபையின் மூத்த மக்கள் மூலமாக கொடுக்கும்படி அன்புடன் அழைக்கிறேன். இது NMS சண்டே இல்லை, NMS ட்ரெஷரர் மிஷனோடு சேர்ந்து சொல்லியிருக்கேன். இந்த ஆயர்கிட்டே நான் பெர்மிஷன் வாங்கலை, செக்ரட்டரி ட்ரெஷர்ட்டையும் பெர்மிஷன் வாங்கலை. கடவுள் எனக்கு பெர்மிட் பண்ணியிருக்கிறார், சொல்லியிருக்கிறேன். கொடுக்குன்னு நினைக்கிறவங்க உங்கள் ஆயர் மூலமாக, செயலர் ட்ரெஷர் மூலமாக கொடுங்க. கொடுக்குறப்போ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கு நான் ஒரு சாட்சி. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்